புரிந்து கொடுத்ததும் சாமிய வழிபாடுகளுடன் கல்வி மட்டும் நடைபெற்றது. ஆந்திராவிலிருந்து சென்னைக்கு கஞ்சா பொட்டலங்கள் வரும் வழித்தடங்களை கண்காணிப்பு அதிகரித்து தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் அரசு தலைமை வழக்கறிஞரிடம் நீதிபதிகள் கூறினர். அப்போது குறுக்கிட்ட வழக்கறிஞர் தமிழ்மொழி, அரசு அதிகாரிகள் அரசை பாதுகாக்கும் வகையில் அறிக்கை அளிப்பார்கள் என அச்சம் தெரிவித்தார். மேலும் கல்வராயன் மலைப்பகுதியில் பேருந்து மருத்துவமனை வசதிகள் இல்லை என்றும் கர்ப்பிணி பெண்களை 40 கிலோமீட்டர் தூரத்திற்கு தோளில் சுமந்து செல்லும் நிலை இருப்பதாகவும் தமிழ்மொழி தெரிவித்தார். இதையடுத்து உண்மை தகவல்களை அறிக்கையாக அளிப்பதை உறுதி செய்ய நீதிமன்றத்திற்கு உதவியாக வழக்கறிஞர் தமிழ்மொழியை நியமித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் வாக்குகளை பெற்ற அரசுகள் அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகள் வழங்கி இருக்கிறதா இல்லையா, இதனை கவனிப்பது அரசின் அரசமைப்பு சட்ட கடமை அல்லவா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். மேலும் இத்தனை ஆண்டுகளாக ஆட்சியர் ஆர்டிஓ உள்ளிட்ட வருவாய் அதிகாரிகள் என்ன செய்கின்றனர், கல்வராயன் மலைப்பகுதி மக்களின் தற்போதைய நிலை என்ன, அங்கு வசிக்கும் பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான அரசின் சலுகைகள் சென்றடைந்துள்ளனவா, அந்த பகுதி நிர்வாகிகளும் கூட ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியில் மேற்கிலிருந்து வரக்கூடிய மக்கள் இன்றைக்கு மாநில பத்திரிகைகளில் இந்த செய்தியானது இடம்பெற்றுள்ளது. நியூஸாகவும் வந்து 6 மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் நேரில் சென்று 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் பேசி எடப்பாடி பழனிசாமியை ஒன்றாக இணைந்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும்